ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ட்ராயிங் ஸ்டுடியோ ஒன்று செட் பண்ண போகிறோம். மொத்தமாக க்ளீன் பண்ணி லைட்லாம் செட் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நிறையா திங்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். அதை நான் வந்துட்டு பண்ணுவோம், ஓகேங்களா? ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பண்ணணும்னு. ஸோ இந்த டேபிள்லாம் ஒன்று ரெண்ட்டுக்கெலாம் எடுத்திருக்கேன். உள்ள டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடை க்ளீன் பண்ணலாம், இந்த இடத்த, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஜன்னல், சன்லைட் அந்த பக்கத்துலேருந்து அப்படியே இங்கிட்டு வரும். ஸோ அங்கே டேபிள் பிளான் பண்ணியிருக்கேன். அது இந்த டேபிள் தான், ஓகேங்களா? அது ஷூ ரேக்கு. அப்படியே இது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நான் வீடியோக்குள்ளே வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா டேபிள் அங்கே இருக்குது. இந்த டேபிள் பற்றி சொல்லணும்னா, இது வந்துட்டு ரெண்ட் மோஜோன்னு ஒரு கடை. அந்த கடையில் வந்துட்டு மாதம் 200 ருபீஸ்க்கு இன்க்ளூடட் ஜிஎஸ்டி. அதுக்கு வந்துட்டு இதை ரெண்ட்டுக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு உள்ளே உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருவாங்க, ப்ளஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற டோர் ஒன்று கொடுத்துருவாங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, கலரும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டேபிள் ஒன்று இருக்குல்ல, இதை சைடாக வச்சுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த டேபிளை பற்றி பேசுகிறேன். இது என்ன டேபிள்னால், ரீசெண்டாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணவங்க தெரிஞ்சிருக்கும், நான் வாங்கின அந்த போர்ட்டபிள் டேபிள், ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்குன்னா, நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல. லைக் இப்படி அழுத்தினா இறங்கிக்கிறது, இப்படி வீடியோ எடுத்தால் வந்துட்டு ஷேக் ஆகுது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இது செட் ஆகலை. அதுக்கான தான் இந்த டேபிளை வந்துட்டு ரெண்ட்டுக்கே எடுத்திருக்கேன். பட் இது வந்துட்டு லைட் யூசேஜ், லைக் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். நல்லா இருக்குது. பட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப நேரம் வரைஞ்சோம்னா, அதுவும் ப்ளஸ் எனக்கு வந்துட்டு ஸ்பேஸும் பத்தலை. நான் பெயிண்டிங் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த டேபிள் எடுத்தாச்சு. ஸோ ஸ்டுடியோக்குன்னு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். என்னென்ன திங்ஸ் இந்த வீடியோவில் காட்டுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பெட்டு. ஸோ இவ்வளோதான் சைஸே இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இங்கே காலுக்கு கீழே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருக்கேன். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஸ்டாண்டு, ஓவர் த ஹெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, லைக் நீங்கள் இப்படி வச்சு இப்படி வீடியோ எடுத்துக்கலாம், அந்த ஸ்டாண்டு. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதில் தான் அப்படி பெரிய சம்பவமே நடந்திருக்கு, நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 2-3 லைட்டு. ஸோ லைட் மீன்ஸ் இந்த லைட்டு, டெக்கரேஷன்ஸ் லைட் மாதிரி ஒன்று, அது ஒன்று. இதில் வந்துட்டு நம்ம லைட்லாம் அழகாக செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்னா, மூவி போஸ்டர்ஸ். ரூமில் எங்கேயாவது ஒட்டிக்கலாம்ல, அதுக்காக இந்த மாதிரி இந்த சிவில் வார், இந்த ஜோக்கர், அப்புறம் அவெஞ்சர்ஸ். நான் சொன்ன மாதிரி கார்பெட் வந்துட்டு காலுக்கு கீழே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினது. ஸோ அதை நான் கீழே வைக்கிறேன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு. ஓகே, லைட் செட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? லைட்டை எரியுது. ஸோ இப்போ லைட்டு மாட்டிக்கிட்டு இருக்கோம் கைஸ். ஒரு வழியாக லைட்லாம் ஒட்டி முடிச்சிட்டேன், பார்க்குறீங்களா? இருங்க காட்டுறேன். சுவிட்ச் போட போகிறேன். நல்லா இருக்கா பார்க்க லைட்டு? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் மூவி போஸ்டர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதையுமே நான் வந்துட்டு இந்த கேப்பில் ஒட்ட போகிறேன். இதில் பார்த்தோம்னா நிறையா இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான 2-3. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல, உன்னோட பெயிண்டிங்ஸை உள்ள வைக்க மாட்டியா அப்படின்னு. இங்கே பெங்களூரில் எந்த பெயிண்டிங்கும் கொண்டாடல, எல்லாமே வீட்டில் இருக்குது. ஸோ இங்கே க்ரியேட் பண்ணுறத ஒவ்வொரு இடத்துல சின்னதாக அழகாக ஒட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு வழியாக எல்லாத்துக்கும் பின்னாடி இப்படியே ஒட்டிட்டேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சு அப்படியே செவத்தில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது இவ்வளோ நேரம் உட்காந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, இங்கே எங்கெங்கே ஒட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன ஸ்டாண்டு, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாண்டில் இப்படி இருக்கும், நீங்கள் எப்படி வேணாலும் மடக்கி எடுத்துக்கலாம், ஓகேவா? இது நீங்கள் இப்படி இந்த எண்டு இருக்குல்ல, இதை அவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் அப்படியே மவுண்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்போ நான் சொன்னேன்னா, எனக்கு வந்துட்டு தப்பாக அனுப்பி விட்டாங்க. ஸோ நான் ரிட்டன் போட்டுட்டு வேறு எது வாங்கணும். ஸோ இப்போ வீடியோக்காக இதை காட்டுறேன், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ சில திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், இந்த இருக்குது. ஸோ இதுதான் நான் வீட்டில் இருந்து பேக் பண்ணி கொண்டாந்தது. ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன் என்னென்ன
சும்மா இப்போதைக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு அக்ரலிக் பெயிண்ட்டு. இதை உள்ளே தூக்கி வச்சுருவோம். கீழே ஒரு ட்ரா இருக்குது, ஸோ அதுக்குள்ளே வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க அந்த அனிமே ட்ராயிங் வரைகிறதுக்கான ஃபேஸு, அதாவது ஸ்கின் டோனு, அது பேலட், நான் யூஸ் பண்ணுற பேலட். இது வந்து ரீசெண்டாக தண்ணியில் நனைஞ்சு போச்சுங்க பாருங்கள், வேஸ்ட்டாக போச்சு. பட் இதில் நிறையா ட்ராயிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். மதரா அண்டு இந்த இது ஹினாட்டா அந்த மாதிரி. ஓகேவா. அப்புறம் இது என்னோடய நோட்டு, ஸ்கெடியூல் நோட்டு, என்னென்ன எப்போ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்ற நோட்டு. இது ஒரு ஷீட்டு. அப்புறம் வேறு என்ன வச்சுருக்கேன், இதுதான் அந்த ஈஸி ட்ராயிங், நான் சொல்லுவேன்ல பெஸ்ட்டு ஸ்கெட்ச் புக் 80 ரூபாய்க்கு, அதுதான் இது. அதுக்கப்புறம் இதுதான் அந்த பெங்களூரில் வாங்கின நோட்டு, இதில் தான் அந்த ஒரு ட்ராயிங் பண்ணியிருப்பேன். இந்த இது ஓகே. இது வாட்டர் கலர் ட்ராவல் கிட்டு. இது நீங்கள் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல, அது இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு எவ்வளோ நாளாச்சு. இதுக்கப்புறம் இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமே இது ரிலீஸ் பண்ணுறேன். கொலாபரேஷன் தான், அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிற ஸ்டாண்டு. இதுவும் நான் இன்னொரு ஸ்டாண்ட் சொல்லியிருந்தேன்ல, என்னோடய அந்த போர்ட்ரானிக் ஸ்டாண்டு, அது என்கிட்ட கிடக்கு, அது ரெண்டும் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் இது ஸ்க்ராட்ச் நோட். இதுக்கப்புறம் இதில் தான் என்னோடய இது எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இதை நான் தனியாக காட்டுறேன். இது எப்போ தெரியுமா, மார்ச் 10 பேக் பண்ணி கொண்டாந்தது இங்கே. ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஒருத்தவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க, அந்த இது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிசர்ஸ், இதுக்காக தேவைப்படும். அண்ட் ரெண்டாவது சிம்பிளி கனெக்ட் ப்ரோ. ஓகே. இது வந்துட்டு வீடியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. அண்ட் ஒரு ஹெச்பி பென்சில் ஒன்று வச்சுருக்கேன் உள்ளேயே. ரோலர் ஜெல்லு பிளாக்கு, அந்தது ஒன்று. அதுக்கப்புறம் நீடட் எரேசர் ஒன்று. அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு க்யூட் எஸ்தட்டிக்காக இருக்காது அதுக்கு. இதுக்கப்புறம் வாட்டர் கலர் ஜென்சங்கம் புக்மார்க் பேப்பர். ஓகே. இது வந்துட்டு நான் வரைஞ்ச ஸ்டாண்டு. இதை இப்படி வச்சுட்டு நீங்கள் மார்ச் மந்த்தை தூக்கி இப்படி வச்சிடணும். ஐயோ, இது ஏப்ரல்ன்றதே நான் மறந்துட்டேன். ஏப்ரல் எடுத்துகிட்டு வரல, வீட்டில் கிடக்கு. சரி, வீட்டுக்கு போகிறப்ப எடுத்துக்கலாம், இப்போதைக்கு சும்மா இருக்கட்டும். இதுக்கப்புறம் வேறு என்ன இதில் இருக்குது, இதுதான் என்னோடய ட்ரா வித் மீ சீரீஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற அந்த நோட்டு, பெயிண்டிங் நோட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் பழைய கன்சிஸ்டன்சிக்கு திரும்ப வரேன். இது வந்துட்டு நம்மளோட இந்த ஈஸி ட்ராயிங்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது. அண்டு இது வந்துட்டு சும்மா ஒரு ரஃப் நோட் மாதிரி சின்னதாக ஏதாவது வரையலாம் அப்படின்றக்காக இது. சரி, ஓகே, இதை திரும்ப இதுக்குள்ளேயே வச்சிடுறேன், அதுதான் எனக்கு நல்லது. இப்போ இங்கே வந்துட்டு இந்த ஆல்ரெடி நான் ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்தேன், இதோட வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அதை வைக்கிறேன். அச்சாச்சு. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஏப்ரல். ஆக்சுவலி இது வேறு வைக்கணும், நான் அப்புறமாக்கு மாற்றி வச்சுக்கிறேன். வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்டாண்டு, அப்புறம் நம்ம தலைவர். ஸோ ரீசெண்டாக இது வாங்கியிருந்தேன், அவ்வளோதாங்க. தான் டேபிள். அப்படியே கீழே பார்த்தோம்னா நம்மளோட கார்பெட். ஸோ இப்படி கால் வச்சுக்கிறதுக்கு. அப்படியே உள்ளே பார்த்தா 2-3 நோட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா மெட்டாலிக் பென்ஸு, பேப்பர்ஸ் அண்டு டிஷ்யூ பேப்பர்ஸ் அண்ட் சம் அதர் திங்ஸ் நான் காட்டினேன்ல, அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக இதே வேலையத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் உண்மையிலே நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது பார்க்க. ஆனால் பகலில் லைட்டு போட மாட்டோம், இருந்தாலும் ஒரு அழகுக்கு, அவ்வளோதான். சரி, ஓகே, ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் நீங்களும். வீடியோ அப்படியே ரோலிங்கில். ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்க்க தயாராக. இந்த பக்கம் ஃபுல்லாக லைட்டிங் செட்டப்பு. அண்டு அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா போஸ்டர்ஸ், லயன் கிங், ஸ்பைடர்மேன், அப்புறம் ஜோக்கர், இதெல்லாம். அப்படி இங்கிட்டு வந்தோம்னா டேபிளோட அந்த இது டேபிளுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட புக்கு ஒன்று நான் அடிக்கடி படிப்பேன். அப்புறம் வந்துட்டு ஒரு பெயிண்டிங் கேலண்டர், ஓகேங்களா. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அவதார், ஃபைட் கிளப், ஹேங்கோவர், பல்ப் ஃபிக்ஷன், என் கேம், ஹாரி பாட்டர் அண்ட் தலைவர்ஸ், பேட்மேன், இன்டர்ஸ்டெல்லார், இப்படி நிறையா இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச மூவி எது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ அப்படியே பின்னாடியே வரேன். அண்ட் இப்போ லைட்டை அமர்த்திட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட யூடியூப் செட்டப், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் நம்மளோட ஸ்டுடியோ செட்டப். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் நான் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டடா பாய்.